உலகெங்கும் உள்ள சினி இசை நேயர்களுக்கு வணக்கம். சினி டைரிங்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன தமிழ் படங்கள் வெளியாகுது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இதுவரை சினி இசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும். அறிவழகன் முருகன் டைரக்ஷனில் சாய் சுந்தர் மியூசிக்கில் படம் தடை அதை உடை. பாரிவள்ளல், திருவாரூர் கணேஷ் என்ற அறிமுறையில் நடித்திருக்காங்க. ஜெயவேல் டைரக்ஷனில் டிஆர் கிருஷ்ணசேத்தன் மியூசிக்கில் படம் ராம் அப்துல்லா ஆண்டவன். வேதமணி டைரக்ஷனில் கணேஷ் சந்திரசேகர் மியூசிக்கில் படம் தந்திரா. இது ஒரு த்ரில்லர் படம். மிலாத் அகமது டைரக்ஷனில் எஸ்ஆர் ராம் மியூசிக்கில் படம் மிலாதுன் நபி. மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் படம் இது. விதாக் புகழேந்தி டைரக்ஷனில் மாரிஸ் விஜய் மியூசிக்கில் படம் பட்டக்கானல். இது கிராமிய படம். ரமேஷ் இளங்கமணி டைரக்ஷனில் அபுபக்கர் மியூசிக்கில் படம் மெசஞ்சர். ஸ்ரீராம் கார்த்தி என்ற அறிமுறையில் ஹீரோ நடிச்சிருக்கார். ஆர்த்தர் டைரக்ஷனில் இளம் ஜோன் மியூசிக்கில் படம் நான் சாதாரண மனிதன் மற்றும் புதுமுகம் நடிச்சிருக்காங்க. 1963 புரட்சித்துறை எம்ஜிஆர் சாவித்திரி நடிப்பு வெளியான படம் பரிசு. அதே டைட்டில் வர படம் பரிசு. காலா அல்லூரி டைரக்ட் பண்ணியிருக்கார். ராஜேஷ் மியூசிக் பண்ணியிருக்கார். ஜான்விகா கதாநாயகி நடிச்சிருக்கார். கிரண், ஆடுகளம் நரேன், சச்சு ஆகியோர் சப்போர்ட்டிங் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. பிரவீன் கே டைரக்ஷனில் ஜிப்ரன் மியூசிக் வர படம் ஆரியன். விஷ்ணு விஷால், ஸ்ரத்தா ஸ்ரீநாத் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. செல்வராகவன், வாணி போஜன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இதில் விஷ்ணு விஷால் சிறிய இடைவெளிக்கு பிறகு போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்கார். இது பரபரப்பான ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படின்னு விஷ்ணு விஷால் சொல்லியிருக்கார். இந்த படம் எல்லாமே 31/10/25 வெள்ளிக்கிழமையில் வெளியாகிறது. அரவிந்த் ராய் டைரக்ஷனில் வர படம் தேசிய தலைவர் தேவர் திருமகனார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வாழ்க்கை வரலாறை சொல்லுகின்ற படம் இது. JM பஷீர் தேவராக நடித்திருக்கிறார். பாரதி ராஜா, ராதாரவி ஆகியோர் நடித்திருக்காங்க. இசைஞானி இளையராஜா இசையில் இந்த படம் உருவாகியிருக்கிறது. இந்த படம் மட்டும் 30/10/25 தேவர் ஜெயந்தி என்று வெளியாகிறது. தீபாவளி முன்னிட்டு சிறு இடைவெளி ஏற்பட்ட காரணத்தால் இந்த வாரம் மொத்தம் 10 படங்கள் வெளியாகின்றன. இதில் ஆரியன் மட்டுமே சற்று பெரிய பட்ஜெட் படம் என்று சொல்லலாம். இந்த வார படங்கள் இவ்வளவுதான். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்.